வருடத்தில் ஒரு முறைதான் ஜல்லிக்கட்டு. அதற்காக கட்டப்பட்ட அரங்கத்தை எஞ்சிய நாட்களில் என்ன செய்வது, மதுரை மக்கள் என்ன சொல்கிறார்கள் போன்ற கேள்விகளுக்கு விடை சொல்கிறது இந்த தொகுப்பு. அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு என்ற பெயர்களை கேட்டாலே சட்டென ஜல்லிக்கட்டு நம் கண்முன்னே வந்து போகும். இந்த பட்டியலில் மதுரை அருகே உள்ள கீழக்கரை என்ற ஊரும் இணைந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முதன்முறையாக அரங்கம் கண்ட ஊர் இதுதான். 5000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், விருந்தினர் பகுதி, ஏறுதழுவும் மைதானம், அருங்காட்சியகம், கால்நடை மருந்தகம், நூலகம், வீரர்களுக்கான தங்கும் அறைகள், புல்வெளி தோட்டம் என இந்த அரங்கம் கண்களை குளிர்விக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்டது. 63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஏறு தழுவுதல் அரங்கம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டு போட்டியும் நடத்தப்பட்டது. ஆனால் இதன் பின்னர் 7 மாதங்களாக இந்த அரங்கம் காற்று வாங்குகிறது. இந்த நிலையில்தான் பொதுப்பணித்துறை வசம் இருந்த ஏறு தழுவுதல் அரங்கம் இந்த மாதம் சுற்றுலாத்துறையின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. பார்வையாளர்களை வரவழைக்கும் விதமாக பல்வேறு விதமான சாகச மற்றும் கலை நிகழ்ச்சிகளை அரங்கத்தில் நடத்த சுற்றுலாத்துறை திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஜிப்லைன் ரோடு, ஜிப் ரைடு சைக்கிளிங், ஹாட் ஏர் பலூன் சவாரி, பர்மா ரோப் பாலம் உள்ளிட்ட 22 சாகச மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை அரங்கத்தில் நடத்தும் முயற்சியை கையில் எடுத்துள்ளது. வாரந்தோறும் கலை, இசை நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளின் புகைப்பட பதிவுகள் ஆகியவற்றையும் நடத்த இடம் ஒதுக்கப்பட உள்ளது. பொழுதுபோக்கு அம்சமா மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது நடக்குது. மற்ற நாள்லாம் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தேட்டர் இந்த மாதிரி இதுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதெல்லாம் போய் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த விஷயமா பார்த்தோம்னா நம்ம வரவேற்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் இருக்குது. மதுரையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறனால மக்கள் எப்படி அங்கே போய் வருவாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் நமக்கு இருக்குது. அதுக்கு போக்குவரத்து மற்ற எல்லா வசதிகளும் சுற்றுலாத்துறை செஞ்சு கொடுத்தாங்கன்னா உண்மையிலே மதுரை மக்கள் ரொம்ப பெருமிதமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் நமக்கு இருக்கு. மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பொழுதுபோக்கு அம்சங்களே இன்னைக்கு கிடையாது. அது பெரிய அவுட் ஆஃப் த ஸ்டேஷன்ல இருக்கு. அலங்காநல்லூர் பக்கத்தில் கீழக்கரைன்றது அது வரவங்க பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாது. இப்போ மெயினாக ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் அந்த 3 ஊர் தான் தெரியும். இது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வச்சு யாருக்குமே தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேடியம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி உள்ளே போய் பார்க்குறதுக்கு எந்த விதமானும் இல்லை. அதை வச்சு பழைய காலத்து மரபுகள் எதுவும் அழியாமல் இது பண்ணி வச்சா டெவலப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாகச பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான கட்டணமோ அரங்கத்திற்கான வாடகையோ சாமானிய மக்களுக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதே மதுரை பகுதி மக்களின் மன ஓட்டமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.